ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோ வந்து நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத எப்படி அனலைஸ் பண்றது. கிரீன் பாடி ஓப்பன் ஆகும், ஆனா நம்ம கால் ஆப்ஷன் எடுத்தோம் லாஸ் ஆகும். ரெட் பாடியில் ஓப்பன் ஆகும், புட் ஆப்ஷன் எடுப்போம், லாஸ் ஆகும். அந்த இடத்துல யாரு ஆக்குபை பண்றாங்க, பையரா செல்லரான்றது தெரியாது. ஸோ ஒரு லெவல் வரைய கத்துக்கிட்டோம்னா அதுல போய் என்ன ட்ரேட் எடுக்கணுன்றது ஈஸி. நீங்க இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் லெவல் வீடியோ எப்படி வரையணும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய தெரிஞ்சாதான் இந்த செஷனே புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு கண்டிஷன் பேசிஸ்ல நான் சொல்லித்தரேன். இப்போ இங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா பெயிண்ட் சரியா, உங்களுக்கு மார்க்கெட் பையிங் லொகேஷன்ல எப்படிலாம் வரணும், செல்லிங் லொகேஷன்ல எப்படிலாம் வரணுன்றத ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது வந்து நான் ஒரு சப்போர்ட்னு வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். இப்போ மார்க்கெட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டா ஃபார்ம் ஆகி இந்த மாதிரிலாம் நிக்கிறான்னு வைங்க. ஓகே, அதாவது இன்னைக்கு டேட் 3. ஸோ இது வந்து 28ஆம் தேதி 29 1 2 3ஆம் தேதி மார்க்கெட்டு இந்த லொகேஷன்ல, அதாவது இவங்களுக்கு ஈக்குவலா இந்த இடத்துல ஒரு கிரீன் பாடி போட்டு ஓபன் பண்றாங்கன்னு வைங்களேன். நீங்க என்ன பண்ணலாம்னா இமிடியேட்டா கால் ஆப்ஷன் எடுக்கலாம், இமிடியேட்டா பை பண்ணலாம். ஏன்னா எதனாலனா ஈக்குவலா இருக்காங்க பையர். அதனால இந்த கேண்டில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ஈஸியா புல் அப் பண்ணிட்டு கொண்டு போறது ஈஸி. ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் லைக் தட் பெயிண்ட்ல இல்லாம நம்ம டெக்னிக்கலாவும் பார்ப்போம். ஓகே, இது வந்து கிரீன் பாடி ஓப்பன் ஆகுதுன்னா உடனே என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். இதுவே நீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகே, இதுவே செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே 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 டேட்டு அதே மாதிரி உங்களுக்கு கிரீன் பாடி ஓப்பன் ஆகாம இப்படி ரெட் பாடி ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா தயவு செய்து கால் ஆப்ஷன் போகவும் போகாதீங்க, புட் ஆப்ஷன் போகவும் போகாதீங்க. ஓகே, ஏன்னா பையர் லொகேஷன்ல ஒரு ரெட் பாடி வந்திருக்கு. அப்ப மார்க்கெட் மேலதான் போக ட்ரை பண்ணுவோம். அதுக்கு நமக்கு என்ன வேணும், கன்ஃபர்மேஷன் வேணும். அப்ப தெளிவா டிசிஷன் எடுக்கணும். அப்ப இந்த இடத்துல இந்த கேண்டில்ல ஒரு கிரீன் பாடி வின் பண்ணா மட்டும்தான் நம்ம கால் ஆப்ஷன் போகணும். ஓகே, சோ ஈக்குவலா பையர் இருக்காங்க. சோ பையர் லொகேஷன்ல ஒரு ரெட் பாடி ஓப்பன் ஆயிருக்கு. அதை மறுபடியும் கிரீன் பாடி வின் பண்ணா மட்டும்தான் கால் ஆப்ஷன் போகணும். அப்ப புட் ஆப்ஷன் எப்படி சார் போறது? அப்பனா இந்த இந்த ரெட் பாடி இருக்குல்ல, அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ரெட் பாடி இப்படி ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, இதுல என்ன சொன்னேன், இதை வந்து கிரீன் பாடி வின் பண்ணா கால் ஆப்ஷன் போகணும்னு சொல்லிட்டேன். புட் ஆப்ஷன் எப்ப போகணும்னா இந்த லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே ஒரு ரெட் பாடி வச்சா நீங்க இமிடியேட்டா என்ன பண்ணலாம், புட் ஆப்ஷன் போகலாம். இல்லைன்னா என்ன ஆகும், ரீடெஸ்ட்ல கூட போகலாம். ரெண்டு டைப் ஆஃப் ட்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் இங்கே இமிடியேட்டா ட்ரேட் எடுத்துட்டு இதுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி கிரீன் பாடியா ஃபார்ம் ஆகும். ஓகே, அகைன் அந்த கிரீன் பாடிய ஒன் மோர் ரெட் பாடி இப்படி வின் பண்ணும். அப்ப இதுல ட்ரேட் எடுத்து இங்க ஸ்டாப் மார்க்கெட் டவுன் ஆகும். ஆனா இந்த கிரீன் பாடி எல்லா நேரமும் வராது, மார்க்கெட் சல்லுன்னு இறங்கிடும். சோ ஒரு மார்க்கெட்ல கிரீன் பாடி ஓபன் ஆகுதுன்னா ஈக்குவல் பையர் இருக்காங்களா, இல்ல கீழேயும் பையர் இருக்காங்களான்னு பாருங்க. இப்ப இது வந்து கிரீன் பாடி ரெட் பாடி வச்சு சொன்னேன். இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு இந்த லொகேஷன்ல ஹேமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனிங்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேமர் கேண்டில் மார்னிங் ஓப்பனிங்ல இப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வைங்களேன். அதாவது பையர் இருக்காங்க, ஈக்குவலா இந்த இடத்துல ஒரு பையிங் லொகேஷன்ல ஹேமர் ஃபார்ம் ஆகுதுன்னா இமிடியேட்டா நீங்க எடுத்தீங்கன்னா அடுத்த கேண்டில்ல உங்க ப்ராஃபிட் எப்படி ஒரு 15 பாயிண்டாவது இருக்கும். இந்த இந்த கேண்டில்ல நீங்க அழகா ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் மினிமம் தான். ஏன்னா ஈக்குவலா பையர் இருக்கா, என்ன பண்ணலாம், ஹேமர் வர்றப்ப நம்ம மார்க்கெட் லிஃப்ட் ஆகி மேல போகும், ஈஸியா ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க. சோ இன்னையோட மார்க்கெட் ஓப்பனிங் ஓகே 9:15 ஈக்குவலா பையர் இருக்கா. ப்ரீவியஸா நேத்து நடந்த மார்க்கெட்ல இன்னைக்கு நடந்த மார்க்கெட்ல ஓப்பனிங் வந்து ஹேமரு. அடுத்து வர கிரீன் பாடி தான் உங்க ப்ராஃபிட். ஏன்னா ஆப்போசிட் அந்த ஏரியா வந்து செல்லிங் லொகேஷனுக்கு போயிட்டான். அப்ப நீங்க ஈஸியா ப்ராஃபிட் அந்த இடத்துல புக் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு லொகேஷன் பேசிஸ்ல பண்றப்ப அந்த இடத்துல என்ன கேண்டில் வருதுன்றதை நீங்க பார்க்க தெரியணும், கண்டிப்பா பார்க்கணும். அடுத்து அடுத்த கண்டிஷன். இப்ப இதெல்லாம் சப்போர்ட் 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 ஓப்பனிங். இந்த கேண்டில் இந்த ஏரியா விட்டு ஓப்பனிங் இதுக்கு கீழே இப்படி ரெட் பாடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதெல்லாம் சப்போர்ட், கரெக்டா, சப்போர்ட் 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 எல்லாம் சப்போர்ட். பட் அடுத்த நாள் மார்க்கெட் இப்ப 3ஆம் தேதி இப்ப 4ஆம் தேதி மார்க்கெட் இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே இப்படி ரெட் பாடி ஓப்பன் ஆகுதுன்னா நீங்க இமிடியேட்டா என்ன பண்ணலாம், புட் ஆப்ஷன் போகலாம், இல்ல ரீடெஸ்ட்லயும் போகலாம்.
நிறைய பேர் ரீடெஸ்ட்ல எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் வந்து உடனே போட்டு விட்டுருவாங்க. ஆனா மார்க்கெட் ரீடெஸ்ட் சில நேரம் குடுக்காது. ஓகே. அத பார்க்கறதுக்கு டெக்னிக்கல் நாலேட்ஜ் வேணும். இந்த மாரி சப்போர்ட் லொகேஷன பிரேக் பண்ணி மார்னிங் 9:15 கேண்டில் இருந்துச்சுன்னா, கீழ ரெட் பாடியா இருந்துச்சுன்னா, உடனே என்ன பண்ணலாம் நீங்க? புட் ஆப்ஷன் போலாம். அததான் இங்க பாருங்க மார்க்கெட்டு. இது என்னது? இது வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி மார்க்கெட்டு. ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட் பாருங்க. ப்ரீவியஸ் டேவோட சப்போர்ட், இங்க இருக்கிற சப்போர்ட் 2யும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த லெவலுக்கு கீழ இப்படி ஓப்பன் ஆயிருக்கான். அப்ப இதுக்கு இங்க என்ட்ரி போட்டுட்டு இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்க தாராளமா வெயிட் பண்ணலாம். ஓகே. இல்ல எனக்கு பயமா இருக்குன்னா, அடுத்த ஒரு பாடி நல்ல ஒரு லாங் ரெட் பாடில ஒரு ப்ராஃபிட்ட நீங்க புக் பண்ணலாம். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு பையிங் லொகேஷன்ல என்னென்னலாம் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சேம் செல்லிங் லொகேஷனுக்கு அதுதான். இதே தான் நான் ஹேமர் சொல்லியிருக்கேன், ரெட் பாடி சொல்லியிருக்கேன். இப்ப இதே லொகேஷன்ல ஒரு டோஜி வருதுன்னு வைங்க. சப்போர்ட்லயே ஒரு டோஜி வருதுன்னா, இந்த டோஜிய நீங்க எப்படி பார்க்கணும்னா, இப்ப டோஜினா என்ன? ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க. இது டோஜி. இதுல என்ன நடக்கும்? ஒரு செல்லிங் பிரஷரு, இங்க ஒரு பையிங் பிரஷர். யார் வின்னர்ன்னு தெரியாது. 2 பக்கமும் பிடிச்சு அந்த கேண்டில பிடிச்சு பிரஷர் குடுத்துட்டு இருக்காங்க. இப்படி டோஜி ஃபார்ம் ஆச்சுன்னா, உடனே ஒரு கிரீன் பாடி இந்த ஏரியாவ க்ளோஸ் வைக்குதுன்னா, நீங்க இமிடியேட்டா சிஇ போயிரணும். இமிடியேட் பை பண்ணிரணும். அப்படி கேண்டில் வராம ரெட் பாடியா இருந்தா ட்ரேட் எடுக்கக்கூடாது. அப்ப ரெட் பாடிக்கு எப்ப எடுக்கணும்? இந்த லெவல பிரேக் பண்ணா தான் நீங்க எடுக்கணும். இப்ப இத நான் என்ன சொன்னேன்? எல்லாமே பையிங் லொகேஷனுக்கு மேட்ச் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன கேண்டில் சொல்லிட்டு. 1 ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன், ஃபோர்த் கண்டிஷன். 4 கண்டிஷன் சொல்லியிருக்கேன். ஓகே. இதுவே வந்து செல்லிங் ஏரியாவுக்கு பாருங்க. அதே தான் அப்படியே தான் சொல்றேன். சேம் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு சப்போர்ட். இப்ப மார்க்கெட் இந்த லொகேஷன் ஃபுல்லா ரெசிஸ்டன்ஸா ரியாக்ட் ஆயிருக்கு. இப்படி ரியாக்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்ப எனக்கு மார்னிங் 9:15 கேண்டில் இந்த இடத்துல ஒரு லாங் ரெட் பாடியா இருக்கா? இமிடியேட்டா பி எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸ்டாப் லாஸ் மேல. செகண்ட் கண்டிஷன். இமிடியேட்டா என்னால ரியாக்ட் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆவாங்கன்னா, இங்க பாருங்க. செகண்ட் கண்டிஷன்ல இப்படி கிரீன் பாடி வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செல்லர் ஏரியால கிரீன் பாடி வந்தா, அது வந்து வீக்கா தான் இருக்கும். ஓகே. ஏன்னா இது யாரோட ஏரியா? செல்லர் ஏரியா. அங்க போய் பையர் வின் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப இந்த மாரி ரெட் பாடி வருதா? கால் ஆப்ஷனும் போகாதீங்க. புட் ஆப்ஷனும் போகாதீங்க. ஓகே. அந்த இடத்துல அடுத்த என்ன கேண்டில் வருதுன்னு பாருங்க. இதுக்கப்புறம் ஒரு டோஜி இப்படி போட்டான்னா, சூப்பரா இறங்க சான்ஸ் இருக்கு. டோஜி போடாம இந்த ஏரியாவ ஒரு ரெட் பாடி இப்படி கவர் பண்ணான்னா, ரெட் பாடி இந்த இடத்த வின் பண்ணான்னு வச்சுக்கங்களேன். இப்படி வின் பண்ணாங்கன்னா, உடனே அப்ப என்ன பண்ணலாம்? இங்க நீங்க பிஇ ஆர்டர் போட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது செகண்ட் கண்டிஷன். சரி, தேர்ட் கண்டிஷன் என்ன பண்ணலாம்னா, இதே ஏரியால எனக்கு ஒரு ஒரு டோஜி இப்படி ஃபார்ம் ஆகுது. ஓகே. நான் என்ன சொன்னேன்? சேம் டோஜினா பையிங் பிரஷரும், செல்லிங் பிரஷரும் ஈக்குவலா இருக்கும். அந்த இடத்துல யார் வின் பண்றா? இப்ப இங்க பாருங்க. இந்த இடத்த ஒரு செல்லிங் கேண்டில் வின் பண்ணா, இமிடியேட்டா பி. ஏன்னா, இந்த ஏரியாவ இவன் வின் பண்ணியிருக்கான். ஆனா ஆல்ரெடி அது அவங்களோட ஏரியா தான். கரண்ட்டா வின் பண்ணணும். கரண்ட் லொகேஷன்ல வின் பண்ணாதான் அவங்களோட ஒட்டுமொத்த ஏரியாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த கிரீன் பாடிய ஏன் சப்போர்ட் பண்ணல? ஆன்சர் பண்ணுங்க. எப்பா என்னைய சப்போர்ட் பண்ணுங்கப்பான்னா இவங்க சப்போர்ட் பண்ணிருவாங்களா? செல்லர் ஏரியால போய் கிரீன் பாடிலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அடிச்சு துவச்சு கீழ அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதுக்கு கன்ஃபர்மேஷன் தான் நம்ம ரெட் பாடி பார்த்துட்டு இருக்கோம். அதே தான் இங்கேயும். இதே வந்து இது இப்ப தேர்ட் கண்டிஷன் சொல்லியிருக்கேன். அதே மாரி உங்களுக்கு ஒரு டோஜி ஃபார்ம் ஆகுது. ஆனா பக்கத்துல கிரீன் பாடி வந்துட்டான். உடனேவும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இவரு என்ன சொல்றாரு? நான் தான் கிரீன் பாடி வந்துட்டேன்ல, இந்த டோஜி வின் பண்ணிட்டேன்லன்னு சொல்றாங்கன்னா, ஆனா ஒட்டுமொத்த ஏரியா என்ன சொல்லுவாங்க? நீ இங்க தான் வின் பண்ணியிருக்க. என்னோட லெவல நீ இன்னும் வின் பண்ணல. இந்த லெவல இன்னும் வின் பண்ணலன்றது மீனிங். அப்ப இந்த லெவலையும் வின் பண்ணி காட்டு, நான் சப்போர்ட் பண்றேன். அப்ப இந்த லெவல பிரேக் பண்ணி, அபோவ் த லெவல்ல ஒரு கிரீன் பாடி வந்தா தான் மார்க்கெட் லிஃப்ட் ஆகும். சோ 2 ஏரியாவ பிரிச்சுக்கோங்க. கரண்ட் லெவல்ல வின் பண்ணிட்டாங்க. அந்த ஏரியாவுக்கு அகைன்ஸ்டா இருக்கிற ஏரியா. அதாவது கிரீன் பாடி கரண்ட்டா இருக்கிற சிச்சுவேஷன் வின் பண்ணிட்டாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா செல்லர் ஏரியாவ வின் பண்ணலல்ல. அப்படி வின் பண்ணா மட்டும் தான் மார்க்கெட் மேல போகும். இல்லன்னா எந்த நேரம்னாலும் ஃபேக் குடுத்து மறுபடியும் கீழ இறங்கிருவான். சரியா? இது எல்லாமே உங்களுக்கு கண்டிஷன் பேஸ்ல வர விஷயம். இதுல இதே மாரி இந்த லொகேஷன்ல உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார் வந்தாலும் சூப்பரா இறங்குவான் மார்க்கெட். இன்னொரு இன்னொரு விஷயம் இருக்கு. இங்க பாருங்க. இப்ப இது சப்போர்ட், இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ். இப்ப இங்கெல்லாம் நீங்க பை பண்ணிட்டீங்க. ஓகே. அந்த நேரம் நீங்க மார்க்கெட்ட பார்க்கல. மார்க்கெட் ஏறிட்டு இருக்கான். இங்க கூட தயவு செய்து பை பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓரளவுக்கு மார்க்கெட் போறதுக்கு டைம் இருக்கு.
ஆனா இந்த லொகேஷன் போய் கிரீன் பாடி போடுறப்ப நீங்க பை பண்ணலாம் யோசிக்காதீங்க. அதாவது பையர் ஏரியாவுல இருந்து இவங்க எங்க போயிட்டு இருக்காங்க? செல்லர் ஏரியாவ நோக்கி போயிட்டு இருக்காங்க. மார்க்கெட் ஏற ஏற பையர் வீக் ஆயிட்டே இருப்பான். எப்பனாலும் ரெட் பாடி வரும். அபோவ் 75% மேல தாண்டி போயிட்டான்னா, இது ஃபுல்லா யாரோட ஏரியா? செல்லிங் ஏரியா. ஓகே. இது ஃபுல்லா செல்லிங் ஏரியா. மார்க்கெட் எங்கனாலும் ரிவர்ஸ் ஆகும். சோ ஓரளவுக்கு சப்போர்ட்ல இருந்து எடுத்துட்டு, ஒரு 4 கேண்டில் 3 கேண்டில்ல ப்ராஃபிட்ட புக் பண்ண பாருங்க. ஏன்னா அடுத்த மார்க்கெட் எங்க போனாலும் ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்கு. இதே தான் இங்க செல்லிங் ஏரியாவுக்கும் இதுதான். இப்ப இந்த இடத்துல இங்க இருந்து நீங்க செல் பண்ண நினைக்கிறீங்க. செல் பண்ணா வர 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 ப்ராஃபிட். இப்ப இந்த இடத்துக்கிட்ட போனதுக்கு அப்புறமா நீங்க செல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த லொகேஷன்ல கிரீன் பாடி எப்பனாலும் ரியாக்ட் ஆகி மேல வரும். அப்ப இதுல என்ன சொல்ல வரேன், சப்போர்ட்ல இமிடியேட்டா பை பண்ணுங்க. ஒரு 10 பாயிண்ட், 15 பாயிண்ட் புக் பண்ணுங்க நிஃப்டில. ரெசிஸ்டன்ஸ்ல இமிடியேட்டா செல் பண்ணுங்க. போய் செல்லிங் ஏரியால போய் பை பண்றதும், பையிங் ஏரியால போய் செல் பண்றதும் பண்ணாதீங்க. இப்ப நான் உங்களுக்கு கண்டிஷன் பேஸ்ல 2 ஏரியாவா பிரிச்சு, கிரீன் பாடிக்கு என்னென்ன சிச்சுவேஷன், ரெட் பாடிக்கு என்னென்ன சிச்சுவேஷன் சொன்னேன். அத அப்படியே மார்க்கெட்ல அப்ளை பண்ணி நீங்க எடுத்தாவே உங்களுக்கு புரியும். இப்ப இங்க பாருங்க. இது சப்போர்ட் லொகேஷன். ஆனா மார்க்கெட் ஓப்பன் ஆனது செல்லிங் லொகேஷன்ல. இந்த லெவலுக்கு கீழ. அப்ப உடனே ஓகே. இப்ப இங்க வந்து பாருங்க. மார்க்கெட் இன்னைக்கு இங்க இன்னைக்கு டேட் ஓப்பன் ஆயிருக்கு. சப்போர்ட் நியர் பைல சப்போர்ட் இருக்காங்க. ஓகே. மார்க்கெட் ஏறி இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆறான். இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணேன்? இந்த ட்ரெண்ட் லைன கனெக்ட் பண்ணி பிரேக் ஆனதும் இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சதும் என்ட்ரி. சோ நெறைய விஷயங்கள் நீங்க கத்துக்க தான் டெவலப் ஆவீங்களே தவிர, அதுவும் மார்க்கெட்ல அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்பதான் இன்னும் பெட்டரா புரியும். ஓகேவா? சோ இந்த வீடியோ ரிப்பீட் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேக் டெஸ்ட்டா ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகும். தேங்க் யூ சோ மச்.